யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே பாகம் 1 இன்று முதல் நாம் பார்க்க இருப்பது அக்னி பர்வதம் 1947. ரமண மகரிஷி அருணாச்சல மலைமகான் பாண்டிச்சேரியிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் திருவண்ணாமலையில்தான் இந்த அருணாச்சல மலை இருக்கிறது. 1940களின் இறுதியில் பாண்டிச்சேரி வழியாக புனித யாத்திரை செல்வோர் அனைவருக்கும் இவரது பெயர் பரிச்சயமானது. ராம் சுரத்குமார் ஸ்ரீ அரவிந்த ஆசிரமத்திற்கு வந்த சமயத்தில் அங்கிருந்த துறவி ஒருவர் இந்த மகானின் பெயரை சொன்னபோது அவருக்கு கங்கை நதிக்கரையில் தனக்கு ஆசானாக இருந்த சாது தெற்கே பாண்டிச்சேரி அருகில் இருக்கும் பெரிய மகானை பார்ப்பது பற்றி குறிப்பிட்டது நினைவுக்கு வந்தது. உடனே அந்த துறவியின் வார்த்தைகளை தனது ஆசானின் உத்தரவாக கருதி அவர் திருவண்ணாமலை நோக்கி பயணத்தை துவங்கினார். இங்கு பரம்பொருளே அண்ணாமலையாக வீற்றிருக்கிறது. புனிதமான அண்ணாமலை குறித்த புராணக் கதையை பார்ப்போம். ஒருமுறை படைக்கும் பிரம்மாவுக்கும் காக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே யார் பெரியவர் என்று ஒரு பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் தேவர்கள் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டார்கள். உடனே சிவன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கும் இடையே மாபெரும் ஜோதி ஸ்தம்பமாக தோன்றினார். திடீரென்று ஒரு பெரிய ஒளிஸ்தம்பம் தங்களுக்கு நடுவே வந்திருப்பதைக் கண்ட பிரம்மாவும் விஷ்ணுவும் அதன் அடியையும் முடியையும் யார் முதலில் பார்க்கிறார்களோ அவர்களே வெற்றியடைந்தவர் ஆவார்கள் என்று முடிவு செய்தார்கள். பிரம்மா அன்னப்பறவையாக மாறி திருமுடி தேடி சென்றார். விஷ்ணு வராகராய் அவதாரம் எடுத்து திருவடி தேடி போனார். இருவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போதுதான் விஷ்ணுவுக்கு புரிந்தது சிவன்தான் ஜோதி ஸ்தம்பமாக தோன்றினார் என்பது. மேலே அன்னமாய் பறந்து கொண்டிருந்த பிரம்மா சிவனின் தலையிலிருந்து விழுந்த தாழம்பூவை கண்டார். உடனே அந்த தாழம்பூவை பார்த்து பிரம்மா அது எங்கிருந்து வந்தது என்று கேட்டார். அதற்கு அந்த தாழம்பூ, சிவனின் தலையிலிருந்து விழுந்தேன். இந்த இடத்திற்கு வருவதற்கு எனக்கு பல லட்சம் ஆண்டுகள் ஆயின என்றது. உடனே பிரம்மா நிலைமை தனக்கு சாதகமாக இருக்கிறது என்று கருதினார். தான் முடியை கண்டுவிட்டதாக சொல்வதாகவும் அதற்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்றும் தாழம்பூவை கேட்டுக்கொண்டார். தாழம்பூவும் அதற்கு ஒப்புக்கொண்டது. பிரம்மா தாழம்பூவுடன் பறந்து கீழே வந்தார். ஜோதி ஸ்தம்பத்திலிருந்து வெளிவந்த சிவனைக் கண்டு வாக்குவாதத்திற்கு மத்தியஸ்தராக இருந்தவர் அவர்தான் என்பதை விஷ்ணு புரிந்து கொண்டு அவரை வணங்கினார். கீழே வந்த பிரம்மாவோ தான் திருமுடியை பார்த்து விட்டதாக சொன்னார். நான் உயரே பறக்கும்போது ஒளிமயமான லிங்கத்தின் மேல் பகுதியை பார்த்தேன். இதற்கு சாட்சியாக தாழம்பூவை கொண்டு வந்திருக்கிறேன் என்றார். பிரம்மா பொய் சொல்வதை புரிந்து கொண்ட சிவன் சீற்றமடைந்தார். உடனே தனது பைரவ அவதாரத்தின் மூலம் பிரம்மாவின் 5வது தலையை கொய்தார். அத்துடன் நிறுத்தாமல் பிரம்மாவுக்கு வழிபாடு இல்லாமல் போகக் கடவது என்றும் தாழம்பூவை இனி பூஜையில் பயன்படுத்தக்கூடாது என்றும் சாபம் கொடுத்து விட்டார். அதனால்தான் பிரம்மாவுக்கு என்று தனியாக கோவில்கள் இருப்பது வெகு அபூர்வம். வட இந்தியாவில் ராஜஸ்தானில் புஷ்கரில் இருக்கிறது. சரி, அந்த ஒளிமயமான தூண் என்னவாயிற்று? இங்குதான் அருணாச்சலாவின் கதை உச்சகட்டத்தை எட்டுகிறது. சிவபெருமான் சொல்கிறார், முடியும் அடியும் இல்லாத அந்த ஜோதி ஸ்தம்பம் மக்களின் வழிபாட்டுக்காக சிறியதாகிறது. அந்த ஒளிமயமான ஸ்தம்பம் ஒரு அக்னி பர்வதம் போல, அதாவது நெருப்பு மலை போல இருப்பது அருணை மலையாகும். நான் இந்த ஸ்தலத்தில் அருள் பாலித்ததால் இது புனிதமான பூமியாகும்.
பல புனிதமான மையங்கள் இங்கு வரும். இந்த ஸ்தலத்தை நினைப்பவர்களுக்கு பிறவி நோய் நீங்கும். மலையும் நகரமும் பிரளய காலத்திலும் அழிவின்றி இருக்கும். அதனால் அருணாச்சல மலை இருக்கும் திருவண்ணாமலை புனித ஸ்தலமாக கருதப்படுகிறது. அண்ணாமலையின் அடிவாரத்தில் சரிவுகளிலும் பல நூற்றாண்டுகளாக ஆயிரக்கணக்கான சாதுக்களும் ஞானிகளும் வந்து தங்குகிறார்கள் என்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. பிற மலைகளில் கடவுள் குடியிருக்கிறார், ஆனால் இங்கோ சிவபெருமான் தான் மலையாக இருக்கிறார் என்கிறது சிவபுராணம். ஆதிசங்கரர் அருணாச்சல மலையை பிரபஞ்சத்தின் மத்தியில் இருக்கிறது என்று சொல்கிறார். புராண காலத்து மேருமலை இது என்றும் கூறுகிறார். கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த அருணாச்சல மலையை பலமுறை வலம் வந்து பார்வதி தேவி பரமசிவனுடன் இணைந்தார் என்று புராணம் சொல்கிறது. நவீன யுகத்தில் ஸ்ரீ ரமண மகரிஷி அருணாச்சல மலையில் வாழ்ந்தார். அதன் அடிவாரத்தில் ஆசிரமம் அமைத்தார். 1947 யோகிராம் சுரத்குமார் ரமண மகரிஷியை பார்க்கும்போது அவர் ஏற்கனவே வாழ்வின் இறுதி கட்டத்தில் இருந்தார். அப்போது அவர் பற்றி எடுக்கப்பட்ட படங்களிலிருந்து அவரது நிலைமை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அந்த சமயத்தில் அவருக்கு 63 வயதுதான். இருந்தாலும் கூட அவரது நடமாட்டங்களை பார்ப்பதற்கே வேதனையாக இருக்கும். அவரது உடம்பு எப்போதும் லேசாக இடப்புறம் முறுக்கி கொண்டிருக்கும். நடக்கும்போது அவரது கால்களும் ஒன்றோடொன்று பின்னிக்கொள்வது போல இருக்கும். ரமணர் எப்போதுமே கௌபீனம் மட்டுமே அணிந்திருப்பார். திருவண்ணாமலையின் புறநகர் பகுதியில் இருக்கும் ரமணர் ஆசிரமத்தில் அவர் நடக்கும்போது வாக்கிங் ஸ்டிக் வைத்து கொண்டிருப்பார். தன்னுடன் வருபவர்களின் கையை பிடித்து கொள்ளவே மாட்டார். அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்ட போதும் அவர் அது பற்றி கவலைப்பட்டதே இல்லை. எப்போதும் அவரது முகத்தில் சாந்தமும் கருணையும் குடிகொண்டிருக்கும். அவரது கருணை நிறைந்த பார்வையும் எப்போதும் புன்னகையுடன் இருக்கும் முகமும் நம்மை வரவேற்பதாகவே இருக்கும். ரமண மகரிஷி உலகப் புகழ் பெற்றார். 1937 பிரிட்டிஷ் செய்தியில் அவரை பற்றிய குறிப்பு இடம்பெற்றது. அவர் அமைதியின் அவதாரம் என்று வர்ணிக்கப்பட்டார். அவரை வந்து பார்ப்போர் அனைவரையும் அவர் கவர்ந்தார் என்று அதில் குறிப்பிடப்பட்டது. ரமணருக்கு இந்திய சீடர்கள் மட்டுமில்லாமல் மேலை நாட்டு சீடர்களும் இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக பிரிட்டிஷ்காரர்கள் அதிகமாக இவர்கள் ரமணரை சந்திக்க வந்தார்கள். வந்தவர்களில் புகழ் பெற்றவர்களும் அடங்குவர். தத்துவ ஞானியான பால் பிரண்ட், சாமர்சாட் மாம், மெலிசா மார்ஸ்டன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இதில் சாமர்சாட் மாம் 1938 திருவண்ணாமலை வந்தவர். இவரது புகழ்பெற்ற த ராசர்ஸ் எட்ஜ் நாவலில் வரும் குரு ஸ்ரீ கணேஷாவை ரமணரை முன்மாதிரியாக கொண்டுதான் சித்தரித்திருந்தார். ரமணர் அசாதாரணமானவர். அவரை தேடிய வருபவர்கள் அவரால் ஈர்க்கப்படுவார்கள். ரமண மகரிஷி ஆசிரமத்தில் பெரிய கிணற்றுக்கு அருகே இருக்கும் ஹாலில் அல்லது அங்கிருக்கும் சிறிய குடிலில் ஒரு திண்டில் அமர்ந்திருப்பார். அந்த குடில் இப்போது தியான அறையாக இருக்கிறது. ரமணர் அங்கிருந்துதான் அவரது சீடர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பார். கடிதங்களையும் நாளிதழ்களையும் படிப்பார். பல சமயங்களில் அமைதியாக அமர்ந்திருப்பார். இதை அமைதி தரிசனத்தில், அதாவது மௌனத்தின் மூலம் அவர் உரையாடுவார். அவரது சீடர்கள் தங்களது மனதுடன் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்வர். அதாவது உலக விஷயங்களிலிருந்து தங்களை வெளிவர வைத்து விடுவார். தங்களை நான் யார் என்கிற மிகப்பெரிய கேள்விக்கான விடையை அடையாளம் கொண்டு அனுபவிக்க வைப்பார் என்கிறார்கள். இதன் தொடர்ச்சி நாளை தொடர்ந்து காணலாம்.